இப்போ நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 10 mark or 5 mark question in Unit 4 theorem 13.4.4. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது எக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஏ ஆல்ஃபான்றது எக்ஸ் ஆல்ஃபாவை விட சின்னதாக இருக்கிற ஒரு சப்செட், எக்ஸ் ஆல்ஃபாக்குள்ளே இருக்கிற ஒரு சப்செட் ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஈச் இண்டெக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே given either product or box topology, then product of A alpha whole closure is equal to product of A alpha closure அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது product of A alpha closure is equal to product of A alpha closure. That is, it means that taking the closure of the product of the set is exactly the same as taking the product of the closure of the product of the closure சேம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல closure of the product is contained in product of the closure and the product of the closure is contained in the closure of the productனு ஃபார்வர்ட் அண்ட் கான்வெர்ஸ் டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் ஃபார்வர்ட் டைரக்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த க்ளோஷரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த க்ளோஷரில் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இதே மாதிரி க்ளோஷர் ஆஃப் த ப்ராடக்ட்லேயும் எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் தான் அப்படின்றத, இல்லைனா இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ எது பெரிய செட்டோ அந்த பெரிய செட்டுக்குள்ளே அந்த ஒரு சின்ன செட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட முடியும். எக்ஸ் ஆல்ஃபா லைஸ் இந்த ஏ ஆல்ஃபா க்ளோஷர்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராடக்ட் டோபாலஜின்றதுனால நம்மளுக்கு ஒரு பேசிஸ் தேவைப்படுது. ஸோ அந்த பேசிஸை வந்து u இஸ் ஈக்குவல் டு u ஆல்ஃபான்னு டிட்டர்மைன் பண்ணுறோம், எய்தர் ஃபார் த பாக்ஸ் ஆர் ப்ராடக்ட் டோபாலஜி. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆல்ஃபான்னு ஏ ஆல்ஃபா க்ளோஷர்லேருந்து சூஸ் பண்ணுறோம். இந்த ஏ ஆல்ஃபா க்ளோஷர்லேருந்து ஏ ஆல்ஃபாவுக்கும் யூ ஆல்ஃபாவுக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அந்த பாயிண்ட் வந்து யூக்கும் ஏ ஆல்ஃபா ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் இருக்கும்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராடக்டை வச்சு since every y alpha belongs to u alpha, the point y belongs to product of u alpha. Since every y alpha belongs to a alpha, the point y belongs to product of a alpha. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது யூக்கும் ஏ ஆல்ஃபாக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் ஒய். ஸோ இது வந்து நான் எம்டி கிடையாது. ஸோ இது நான் எம்டி கிடையாதுன்றதுனால ஒரு ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ அது வந்து since u is arbitrarily, it follows x belongs to the closure of a, then because every open basis neighborhood u containing x intersects by the definition of the closure. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து x belongs to the whole closure of product of a alphaன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது எப்படி u வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த y வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அது மூலமாக நம்ம வந்து x belongs to product of a alpha the whole closureன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம this implies that
product of the closure is contained in the closure of the product ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ closure of the product is contained in product of the closureன்னு ப்ரூவ் பண்ணணும். சேம் மெத்தடு, ஒரு பாயிண்ட் இதிலேருந்து எடுத்துக்கிட்டு அதுலேயும் அந்த பாயிண்ட் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அங்கே எக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு பாயிண்ட் ஆல்ஃபா ஏ ஆல்ஃபாலேருந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே எக்ஸ் பீட்டான்ற ஒரு பாயிண்ட் ஏ பீட்டான்லேருந்து எடுத்துக்கிறோம். அங்கே யூன்ற ஒரு ஆர்பிட்ரரி ஓப்பன் செட் ஓப்பன் பண்ணோம். இங்கே வந்து வீன்ற ஒரு ஆர்பிட்ரரி ஓப்பன் செட் இருக்குது. ஸோ இதுலேருந்து எக்ஸ் பீட்டான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. டு டெஸ்ட் இஃப் எக்ஸ் பீட்டா belongs to a beta the whole closure, we pick an arbitrary open set v beta containing x beta. ஸோ v betaவில் x betaவில் v beta இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் வரைகிறோம். அந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் மூலமாக ஒய்ன்ற பாயிண்ட் வந்து வியும் எக்ஸும் வி பீட்டாவும் ஏ பீட்டாவும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு எடுத்துப்போம். இப்போ இட் ஃபாலோஸ் தட் எக்ஸ் பீட்டா பிலாங்ஸ் டு ஏ பீட்டா க்ளோஷர். சின்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு பை பி இன்வர்ஸ் 1 ஆஃப் வி பீட்டா, பி த பீட்டாத் கோஆர்டினேட் ஒய் பீட்டா இஸ் இன் வி பீட்டா, ஒய் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ, its beta coordinate y beta is in a. Therefore v beta intersection a beta not is equal to empty. There exists a point x beta in a beta closure. Therefore product of closures is contained in closure of the product. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லிடலாம். ப்ராடக்ட் ஆஃப் த க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு க்ளோஷர் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, இதுக்கு இருக்கிற பாயிண்ட்டு இதுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டெய்ன்ட் இன் டைரக்ஷன், கண்டெய்ன்ட் இன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பேசிஸ் எலிமெண்ட் ரெண்டுத்துக்குமே டினோட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் யூ ஆல்ஃபான்ற பேசிஸ் எலிமெண்ட் டினோட் பண்ணுவோம். கான்வர்ஸ் டைரக்ஷனில் வி பீட்டான்ற பேசிஸ் எலிமெண்ட்டை எடுத்து அதிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் கண்டுபிடிச்சி அந்த ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்லேருந்து ஒரு சப் பேசிஸ் எலிமெண்ட்டை உருவாக்குறோம். எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா க்ளோஷர்னா யூ ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வி பீட்டா இன்டர்செக்ஷன் ஏ பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஒய்ன்ற ஒரு பாயிண்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குன்னா இதில் ஒய் பீட்டான்ற பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ கன்க்ளூட் பண்ணிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.